கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 147ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் அனைவருக்கும் தெரிந்த வாக்கு தத்தம் தான் இது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். பிரியமானவர்களே, தாய் சிங்கமானது குட்டிகளை அருமையாய் பாதுகாத்து மற்ற மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதிலே தாய் சிங்கம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் ஞானமுள்ளதாகவும் இருக்கும். அது மாத்திரமல்ல, தன் குட்டிகளுக்கு தேவையான வேளையிலே சரியான நேரத்திலே ஆகாரம் புகட்டுவதிலே தாய் சிங்கம் சிறப்பானதாக இருக்கிறது. ஆனால் இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், சிங்கக்குட்டிகளுக்கு கூட குறைவு வரலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிங்கக்குட்டிகள் அந்த தாய் அவ்வளோ அருமையாக அதை பசியில் விடாது, பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அது கூட பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதன் அர்த்தம் என்ன என்றால், அது பசியாக இருந்தால் கூட சில நேரத்தில் அந்த குட்டிகளை மற்ற மிருகங்கள் கொன்றுவிடும் என்று தாய் சிங்கமானது மறைத்து வைத்து கொள்ளும். பின்பு அதற்கு தேவையான உணவை அது அளிக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த நன்மையும் குறைவுபடாது என்றால், நியாயமான எல்லா நன்மைகளும் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. விசுவாசியுங்கள். இப்பொழுது அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசித்து நிச்சயித்திருக்கிறோம். தகப்பனே, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாய் கிடக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நாளும் ஒரு குறைவும் இராது என்று நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, உற்சாகமாய் விசுவாச அறிக்கை செய்யுங்கள், முழுமனதாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.